ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். இன்னைக்கு நம்ம ரீநீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிசிக்ஸ் பேப்பர் 1 to 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்க்க போறோம். அண்ட் இதுல நான் என்சிஆர்டில இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல எது அட்டன் பண்ணணும், எதெல்லாம் லாஸ்ட் அட்டன் பண்ணணும், தென் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல கவர் பண்ணிடுவேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். Cp/Cv ஆஃப் கேஸ் 8/7 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுகிட்ட எவ்வளோ ரொட்டேஷனல், டிரான்ஸ்லேஷன் அண்ட் வைப்ரேஷனல் மோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட கேட்கறது எஃப் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எஃப்ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் வைப்ரேஷனல் மோட்ஸ். இதுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், Cp is equal to 4 plus f times of r and Cv is equal to 3 plus f times of r. அவ்வளோதான். Cp/Cv equal to 4 plus f by 3 plus f which is 8/7 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா f is equal to 4 வரும். அதான் 4 plus 4 by 3 plus 4 தானே 8/7 வர முடியும். ஸோ 4 ஆன்சர், அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் கூட ஆகாது, ஒருவேளை ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா. பட் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐ வில் ரேட் திஸ் ஈஸி கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வெர்னியர் கேலிப்பர் பேஸ்ட் கொஸ்டின். 1 mm இருக்கு, 10 டிவிஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 0 வந்து கோயின்சைட் ஆகல, 0 எரர் இருக்கு. லென்த் வந்து 1 சென்டிமீட்டர் வருது, பட் ஆக்சுவல் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 9 ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 1 minus 0.9. அடுத்து 0 எரர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 0 எரர்ங்கிறது வந்து எந்த டிவிஷன் கோயின்சைட் ஆகுது மெயின் ஸ்கேலோட, லைக் 4 into LC. நெக்ஸ்ட் இப்போ மெஷர்ட் லென்த்தோட நம்ம 0 எரர் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணணும். இங்க வந்து 0 எரர் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எரர் இருக்கு, 0.004ங்கிறது வந்து அதிகமா இருக்கு, அதோட கம்மி பண்ணணும். அப்போ 0.96 ஆன்சர், அவ்வளவுதான். ஈஸியான போர்ட் லெவல் கொஸ்டின் தான் இது. இதை சால்வ் பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். தென் இந்த கொஸ்டின்ல வந்து ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் அண்ட் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் டயோட்ஸ்ல வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு. டிப்ளீஷன் வித் வந்து அதுக்கு தான் ஸ்மாலஸ்டா இருக்கும், ஏன்னா இருக்கிறதுலே குட்டியா இருக்கும் அதோட. அதுக்கு அடுத்து D3 தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கும், ஏன்னா அது ரிவர்ஸ் பயாஸ், லைக் டிப்ளீஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கும். இந்த இது D2 வந்து இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும். D2 இது ரெண்டுக்கும் நடுவுல. ஸோ ஆர்டர் வந்து W3 W2 to W1. இதை சால்வ் பண்றதுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் தான் ஆகும். லைக் உங்களுக்கு கான்செப்ட் ஆல்ரெடி டிப்ளீஷன் நேச்சர்னா என்ன, தென் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் தெரிஞ்சிருந்தா நீங்க டக்குன்னு போட்டுருங்க. இது வந்து ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்ல எக்ஸ் இஸ் பி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் அ சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. அவங்களே சர்க்கிள் மென்ஷன் பண்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு k/m a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எம். இப்போ இதை வந்து சர்க்கிளோட இது என்னன்னா, லைக் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். பாத்தீங்கன்னா இந்த ஏவும் இந்த ஏ ரூட் k/m ஈக்குவலா இருக்கணும், லைக் இதுவும் இதுவும். அப்போ இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ரூட் k/m இஸ் ஈக்குவல் டு 1, k இஸ் ஈக்குவல் டு m. அவ்வளவுதான் முடிஞ்சு. லைக் இந்த கொஸ்டின் அவங்களே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் சர்க்கிள். அப்போ இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க ஒரு 45 செகண்ட்ஸ்ல கண்டிப்பா சால்வ் பண்ணலாம். இது ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின். நெக்ஸ்ட் எதெல்லாம் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க. லைக் வேவ் லென்த் என்ன வருது, வேவ் லென்த் என்ன வருதுன்னு கண்டுபிடிங்க. லைக் எவ்வளவு வருது, ஸ்பீட். ஓகே, வேவ் லென்த் 300 கொடுத்துருக்காங்களா. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு c by mu r. இது 3 into 10⁸ by 9. ஓகே, ரூட் 9. எப்சிலான் r கொடுத்துருக்காங்க 9. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது, பி நியூ கிடைச்சிடும். 10⁸ ஆப்ஷன் கரெக்ட், இது கரெக்ட். தென் இது அலாங் z பிளஸ் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி கரெக்டா தான் இருக்கும். நீங்க பார்க்கலாம், இங்க இங்க உங்களுக்கு கரெக்டா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆம்ப்ளிடியூட் வந்து E0/V இருக்கணும், நாட் B0/V. ஸோ இந்த ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷன் தப்பு. இது வேவ் லென்த் கண்டுபிடிச்சிங்கன்னா 2π/λ, சரி 2π/k. கேக்கு பதிலாக 2π × 10⁻² போட்டிங்கன்னா 100 தான் வருது, பட் இங்கே 300 கொடுத்துருங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷன் தப்பா இருக்கு. இது வந்து ஒரு டஃப் லெவல் கொஸ்டின் தான், பட் ஆனால் இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால இது ஒரு மீடியம் லெவல் கொஸ்டினா. ஒரு சர்க்குலர் ஒயர் இருக்கு, அது வந்து ஹரிசாண்டல் பிளேன்ல ஃபிக்ஸ்டா இருக்கு. இப்போ சைமல்டேனியஸா இந்த சைடு இன்சைட் மூவ் பண்ணுது. மூவ் பண்ணி லைக் அதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு லீனியர் மொமெண்டம் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. லீனியர் மொமெண்டம் வந்து 0ல மட்டும்தான் இருக்கும், மித்த எல்லா இதுலயும் கேன்சல் ஆயிடும். ஸோ
ஸோ அதுதான் ஜீரோல மட்டும்தான் மேக்ஸிமம், மித்த ரெண்டுலயும் கேன்சல் ஆயிடும். தேர்ஃபோர் இது வந்து ஒரு டிக்ரீஸ் இன் காஸ்ட் தீட்டா, லைக் செகண்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்கணும். ஏன்னா லீனியரா டவுன் ஆக முடியாது, அதே சமயம் ஸ்ட்ரைட்டும் கிடையாது. அண்ட் அட் 0 டிகிரிஸ் இது வந்து மேக்ஸிமமா இருக்கணும். ஆனா இங்க 0 டிகிரிஸ்ல ஜீரோவா இருக்கு, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன், அவ்வளவுதான். தென் இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின், கேகர் மார்ட்சன் எக்ஸ்பெரிமெண்ட். லைக் n இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/sin4 power θ/2. இது இன்க்ரீஸ் ஆக ஆக n வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஒன்னா இந்த கிராஃப் இருந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அண்ட் இந்த கிராஃபும் இருக்கிறது கஷ்டம். இதுவா இல்லை இதுவா தான் நீங்க டிசைட் பண்ணிருக்கணும். என் வேல்யூ வந்து ரொம்ப லார்ஜா இருக்கும்போது, லைக் இட்ஸ் ஸ்மால், தீட்டா வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது என் ரொம்ப அதிகமா இருக்கும். தீட்டா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக ஷார்ப்பா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். சம் ஸ்டேஜ்ல 180 டிகிரில ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் தான். லைக் இது வந்து ஒரு ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின், அதனால இதை மீடியம் தான். தென் இந்த மாதிரி ரிப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்தாலே நீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா சால்வ் பண்ண வேண்டியதான். லைக் ஆப்ஜெக்ட் இஸ் அட் த சென்டர், அப்போ 2.5 டிவைடட் பை இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பை இதோடது 1.2/1, அப்போ 2 வருது. நெக்ஸ்ட் அகைன் தட் 2.5 பை 1.25 பை 1.25 பை 1.5, இதை போட்டீங்கன்னா அகைன் 3 வரும். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, h1 மைனஸ் h2, அவ்வளவுதான். அப்பரண்ட் டெப்த். இது ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். லைக் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், வெயின் டிஸ்பிளேஸ் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா முடிஞ்ச கொஸ்டின். லைக் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன், தென் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அப்புறம் வெயின்ஸ் கான்ஸ்டன்ட் டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஆல்பா எஸ் இன்டூ பி பை கேபி போட்டீங்கன்னா ஆன்சர் எல் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் கேம் பவர் -2 வருது. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 20 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுல என்னன்னா, ஃபிஃப்த் ஹார்மோனிக் ஆஃப் ஓப்பன் எண்டட் அண்ட் வித் ஒன் எண்ட் க்ளோஸ்ட், இன்னொரு ஹார்மோனிக் பைப் போடுது. இப்போ ஒன்னு வந்து 5, இன்னொன்னு 4, இன்னொன்னு 9க்கு வந்து ஆட் ஒன் எண்ட் க்ளோஸ்டுனால லைக் ஒன்லி ஆட் ஹார்மோனிக்ஸ் தான் அலோடு. ஸோ 5 தான் வரும். இப்போ 5/5 1, அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சமா கான்செப்ட் யூஸ் பண்ணும். இது லைட்டா நீங்க கடைசியா அட்டன் பண்ணிக்கலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஒயர்ஸ் வந்து μ0IL/2 டிஸ்டன்ஸ் டி வரும். இங்க வந்து அதுக்கு பதிலாக டிஸ்டன்ஸ் பதிலாக ஹெச் அண்ட் எல்லுக்கு பதிலாக 2L சப்ஸ்டிட் பண்ணி போடணும். போட்டீங்கன்னா ஃபோர்ஸ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் வந்து லைக் எப்படி எம்ஜி சொல்றோம் கிராவிட்டி, அதே மாதிரி லாம்டா ஜி ஒயர்ஸ்க்கு வந்து லீனியர் டென்சிட்டி இன்டூ கிராவிட்டிக்கு கம்மியா இருக்கணும், அப்பதான் ஒயர் வந்து மேலே எந்திக்காது. இப்போ இதை போட்டீங்கன்னா ஹெச் மினிமம் கிடைச்சிடும், அவ்வளவுதான். கொஸ்டின்ல அதான் கேட்டிருக்காங்க, μ0I² லாம்டா ஜி. இது இன்னொரு ஈஸியான கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி ஒமேகா எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா சி ப்ரூவ் பண்ணிட்டீங்க, எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி, இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது, கேம் முடிஞ்சிச்சு. லைக் ஈக்குவலா இருந்ததுன்னா லைக் ஒமேகா வேல்யூ கொடுத்தாங்க, எல் வேல்யூ கொடுத்தாங்க, சி கொடுத்தாங்க, எல்லாமே எக்ஸ்எல் ஈக்குவல் டு ஒமேகா எல், எக்ஸ் ஈக்குவல் டு 1/ஒமேகா சி, இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஒரே வேல்யூ வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அது ரெசனன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ I is equal to V/R, அவ்வளவுதான். ஸோ 220/2.2. இது ஒரு ஈஸி கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இது வந்து இதே மாதிரி கொஸ்டின்ல 2 டைப் கேட்டிருக்காங்க. ஒன்னு வந்து +2R ஒரு 3Rலயும் நாங்க ரேடியஸ்ல அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வைக்கிறோம்னு சொன்னாங்க. பட் இங்க வெறும் 3Rல மட்டும் வச்சிடறோம்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் 3R and R கண்டுபிடிச்சு அதுல இருந்து எனர்ஜி கண்டுபிடிக்கணும். லைக் -QE போட்டீங்கன்னா Q/12πε0R, இன்னொன்னு Q/4πε0R. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி அந்த எனர்ஜியை 12mv² கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸ்பீட் கேட்டனால கைனடிக் எனர்ஜியை முடிஞ்சு. இது ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின். நெக்ஸ்ட் போட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ பவர் வந்து லீனியரா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க டைமுக்கு. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அண்ட் கரண்டோட இது கண்டுபிடிங்க டைம் பொறுத்து. இதுல வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். போட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும், பட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அது லைக் இன்டென்சிட்டியை பொறுத்து இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் லைக் இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒன்று இருக்க முடியும், PR4ல தான். ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து லீனியரா தான் இருக்கணும், இது ரெண்டும் இருக்கவே முடியாது. அப்போ இதுவான்னு பாத்தீங்கன்னா போட்டோ கரண்ட் வந்து இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும், அண்ட் இது இங்க டிக்ரீஸ் ஆகுது, அப்போ இதுதான் ஆப்ஷன். லைக் இது வந்து ஒரு ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட் பிளானட்ஸோட ரேடியை கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்கேப் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, அதோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க.
V is equal to root 2gm by r. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இது வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ V is inversely proportional to radius. இங்க ரேடியஸ் வந்து R1 R2 ரெண்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை சப்ஸ்டிட் பண்ணணும், அவ்வளவுதான். V1 by V2 இல்ல V2 by V1 is equal to root R1 by R2. இதுல R2 ஓட வேல்யூ ஆல்ரெடி R1 by 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ரூட் 2. நான் இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணணும், எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டின் கடைசியில் அட்டன் பண்ணணும், அது எல்லாமே சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல வந்து 2027க்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ரிப்பீட்டர்ஸோட ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நியூ கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. மேக் ஷூர் யூ ட்ரை இட். தேங்க்யூ.